வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பள்ளி கல்வித்துறையில் சர்ச்சைகள் தொடர காரணம் என்ன என்ற தலைப்பின் கீழ்தான் இன்றைய அமர்வில் நாம் பேச இருக்கின்றோம். இதை பற்றி பேச நம்முடன் 5 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திரு வைத்திலிங்கம் திமுக, திரு தூத்துக்குடி செல்வம் பாஜக, திரு ராமசுப்பிரமணியன் கல்வியாளர், திரு பொன் வில்சன் அரசியல் விமர்சகர் மற்றும் திரு ராம ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி. 5 பேர் நிகழ்ச்சியில வரவேற்கின்றோம். வைத்திலிங்கம் சார், தொடர்ச்சியாகவே இந்த தமிழக பள்ளி கல்வித்துறை தொடர்பான சர்ச்சைகள், பள்ளிகள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த முருக பக்தி இலக்கிய போட்டி நடத்தப்படும், இந்த முருகன் மாநாடு தொடர்ந்து அதற்கு பிறகு இந்த விநாயகர் சதுர்த்தி தொடர்பான இந்த உறுதிமொழி ஏற்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அறிவிப்புகள் அதற்கு பிறகு வாபஸ் வாங்கப்பட்டது. இப்போ இந்த ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டதாகவும் அதற்காக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த பள்ளி கல்வித்துறையில சர்ச்சைகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வை பொறுத்தவரையில இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் நான் கருத்து. திட்டமிட்டு தான் நடத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த மகாவிஷ்ணு என்ற நபர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அது பல நாடுகள்ல, ஆஸ்திரேலியா இன்னும் 2-3 நாடுகள்ல அவர் கிளையை வச்சிருக்கிறாரு. சாதாரணமா நீங்க இந்த அவர் தன்னை தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சாளர் அப்படித்தான் அறிமுகப்படுத்திக்கிறார். சாதாரண பேசுவதற்கு வருபவர்கள் எல்லாம் அதற்கான ஒரு ஊதிய தொகையைத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்வது வழக்கம். இதுதான் நம்ம கேள்விப்பட்டுருவோம் இல்லையா? ஆனா இவர் அந்த நிகழ்ச்சியில முதல்ல ஆரம்பிக்கிற போதே, நான் இந்த பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். சோ அவருடைய இன்டென்ஷன் ஊதியம் பெறுவது அல்ல. இன்னைக்கு அவர் நினைச்சது நடத்தியிருக்கிறார். எதுக்கு திட்டமிட்டு நடத்திருக்காருன்னு சொன்னா, ஒரு கான்ட்ரோவர்சி உருவாக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு வந்திருக்காருங்கிறது எதை வச்சு சொல்றேன்னா, அவர் முதல்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா தான் தன்னுடைய கரியரை துவக்கி இருக்கிறார். சரி, ஸ்டாண்டப் காமெடியன். அப்புறம் இந்த குறும்படம் எடுத்தல், அப்புறம் ஒரு திரைப்படம் எடுத்துங்கிற அளவுக்கு இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறார். திரைப்படம் எடுத்து டைரக்ட் பண்ணி அது பண்ணி அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னென்றால், ஒரு கான்ட்ரோவர்சியை கிளப்பி அதன் மூலமாக பிரபலமாகி அல்லது எழுச்சியாக புகழ் தேட வேண்டும், பொருள் தேட வேண்டும் என்கிற அந்த ஒரு திட்டமிடல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக நான் கருதுகிறேன். திட்டமிட்டு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? காரணம் காமாட்சி என்கிற ஒரு பெற்றோர் ஆசிரியர் குழு உறுப்பினர். அதாவது பெற்றோர் ஆசிரியர் குழு இப்பதான் 2000 கல்வி உரிமை சட்டம் 2010 தான் அடிமை. இப்போ அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியுடைய பள்ளி மேலாண்மை குழுவினர் பேட்டி கொடுத்திருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழுக்கும் எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, தொடர்பே கிடையாது, எங்களுக்கு தெரியாம நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுல பெற்றோர் ஆசிரியர்களை பிரதிநிதிகளாக கொண்ட ஒரு குழுவில் காமாட்சி என்பவர் தான் இதை இவரை பரிந்துரைத்து அதை தலைமை ஆசிரியர் ஏற்றுக்கொண்டு அந்த மாவட்ட கல்வி தலைமை அலுவலரிடம் அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறார்கள். அதை நடத்துறது என்னன்னா, கேட்கும்போது அனுமதி கேட்கும்போது மோட்டிவேஷனல் ஸ்பீச், தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சு மக்கள் மாணவர்கள் மத்தியிலே செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை போல தோற்றம் அளிக்கிற வகையில் தான் அதை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதை நம்பி அவரும் அனுமதி அளித்திருக்கிறார். ஆனா நடந்தது என்ன, அங்க போய் அங்க நீ உன்னுடைய பிறப்பினாலே முற்பிறவினாலே செய்த பாவத்தின் காரணமாகத்தான் நீங்கள் இந்த பிறவியிலே குறைபாடு உடையவர்களாக பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு இன்னும் சொல்ல போனா, அதுக்கு குரலையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறது தான் மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார மாட்டு என்ற குரலை பயன்படுத்தி அதற்கு ஒரு தவறான பொருள் கொடுத்து மக்கள் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்திருக்கிறார். ஆனால் அந்த குரலுக்கு கலைஞர் அளித்த விளக்கம் என்ன தெரியுமா? இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். இதுதான் கலைஞர் அதற்கு கொடுத்த விளக்கம். ஆனால் இவர் வேறு விளக்கமாக கொடுத்து அதை திசை திருப்ப முயற்சிக்கிறார். அந்த பிஞ்சு மனங்களிலே நஞ்சை தூவி இருக்கிறார். இதற்குரிய விளைவு அது மட்டுமல்ல, அதை குறுக்கிட முயன்ற ஒரு ஆசிரியர் சங்கர் என்ற ஆசிரியரை அவமரியாதையாக பேசியிருக்கிறார். இன்னும் இன்னைக்கு அந்த மகாவிஷ்ணுவை ஆதரிக்கிறவர்கள் என்னன்னா, இந்த சங்கர் என்பவர் கிறிஸ்தவர் என்று ஒரு புனை சுருட்டை, ஒரு பொய்யை பரப்ப முயற்சிக்கிறார்கள். ஆக இவருடைய நோக்கம் எல்லாம் அமைதியை சீர்குலைப்பதாகவே இருக்கிறது. அமைதியை சீர்குலைத்து மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு, தலைவர் தளபதியுடைய அரசிற்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்த என்பதாக இருக்குது. ஆனால் எங்களுடைய வரலாறு என்னவென்றால்,
எங்கள் மீது எய்யப்படும் அம்புகள் எல்லாம் மாலைகளாக மாறித்தான் வந்திருக்கின்றன என்பது, அதை நாம் மாலைகளாக மாற்றி இருக்கிறோம் என்பதும் வரலாறு. ஏன்னா இந்த சோதனைகள் எல்லாம் எங்களுக்கு தடைக்கற்கள் அல்ல, படிக்கற்கள். அப்படித்தான் நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒண்ணுனா இன்னைக்கு ஒரு மாணவர்கள் மத்தியில போய் எதை சொல்லிக் கொடுக்கணும்? அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அங்கே போய் ஒரு மூடத்தனத்தை சொல்லிக் கொடுப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இன்னைக்கு சூரியன் ஒரு நட்சத்திரம், பூமி ஒரு கோள் என்கிறது பாடநூல். ஆனால் சூரியன் ஒரு கோள், பூமியை சுற்றி வருகிறது என்கிறது மதம். நீங்கள் அது மதத்தை சொல்லிக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதைத்தான் அந்த மகாவிஷ்ணு செய்திருக்கிறார். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்கின்ற ஒரு போர்வையில் மத பிரச்சாரத்தை அவங்க மாணவர்கள் மத்தியிலே விதைத்து, இன்னும் சொல்ல போனால் அவருடைய மனதைகள் எல்லாம் சீர்குலைக்கிற வகையிலே பேசியிருக்கிறார். அதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம் என்று அன்பில் மகேஷ் அந்த பொய்யாவடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நடவடிக்கை தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இதை போல இதெல்லாம் ஒரு உண்மையை சொல்ல போனால் இது ஒரு எச்சரிக்கை. இது ஒரு நல்ல நேரத்தில் இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க அந்த முயற்சியை. கல்வித்துறையில் இருக்கிறவர்கள், அந்த பெற்றோர் கழக மாணவர் அமைப்பு நடத்துகிறவர்கள் இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த யார் அவருடைய பின்புலம் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆராயாமல் அனுமதிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. முன்னமே சொல்லியது போல இவர்கள் ஊதியம் பெறாமல் ஊதியம் தந்து நான் வருகிறேன் என்று யாராவது வந்தால் அவர்கள் கேள்விக்குறியாக பார்க்கப்பட வேண்டும். இவருடைய பின்புலத்தை ஆராயாமல் அனுமதித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு எச்சரிக்கை மணி சரியான நேரத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பள்ளி ஆசிரியர் மாணவர் கழகங்கள் எல்லாம் எச்சரிக்கையுடன் இதை ஏற்றுக்கொண்டு அனைவரும் சமம் என்ற நிகழ்ச்சியை போய் நீ பாவ புண்ணியங்களை பார்த்துத்தான் உங்களுக்கு இந்த குறைபாடு என்று சொல்லிக் கொடுப்பவர்கள் எல்லாம் அனுமதிக்க கூடாது. இந்த சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவைகள் எல்லாம் பள்ளி கல்வித்துறை எடுக்கும் என்று நம்புகிறேன். சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி. அன்பில் மகேஷ் பொய்யாமுடி அவர்கள் சொல்லியதை போல இதைகளை அனுமதிக்க மாட்டோம், சும்மா விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. 2-3 நாளில் நடவடிக்கைகள் வரும் என்று தெரிய வருகிறது. அந்த சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் இது நடைபெற வேண்டும். எச்சரிக்கையாக என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். சரி, பேசலாம். அதற்காக நாம் இதில் அரசினுடைய தவறு என்று எதுவும் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இதில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தான் இதில் முன்னெடுத்திருக்கிறது. அரசு முன்னெச்சரிக்கையாக தடுத்து அவங்க தான் மறுத்து இருக்காங்க. சரி, அது என்னங்கிற பேசுவோம். ராமசுப்ரமணியன் சார், இப்போ திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு இது அப்படின்னு சொல்றாரு வைத்திலிங்கம் சார். அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் அப்படின்னு எடுத்த முடிவு சரியானதா? வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதல் பாயிண்ட், நீங்க 3 கேள்விகளை ஆரம்பத்தில் கேட்டீங்க. ஒன்று, இந்த முருகன் பாடல்களை இந்து அறநிலையத்துறை நடத்துகின்ற அந்த பள்ளிக்கூடங்களே கல்வி நிலையங்களே பாட வேண்டும் என்பது அது இயற்கையாக நடைபெற வேண்டியதான அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்கள் எல்லாம் அந்த ஹிந்து HRNC அதனுடைய கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக அதெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்பது சரியான முடிவு தான். அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை நாம் வரவேற்கத்தான் வேண்டும். அதுலாம் குறை கால் இந்த பள்ளி நடந்த நிகழ்வு நீங்க வரவேற்கிறீங்களா? அந்த பள்ளி நடந்த இல்ல ஒரு நிமிஷம் சார். அதாவது நீங்க முதல்ல கேட்டது இந்த முருகர் பாடல்கள் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதத்தான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஏன்னா HRNC நடத்துகின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அது அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சரியானது. ஏன்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுல நானும் ஒருத்தன் தான். அந்த இதுல பழனியில நடைபெற்ற அந்த மாநாட்டில் நானும் கலந்து கொண்டவன். அது அது மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கப்பட்டது என்பது மிக சரியானது என்பதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இரண்டாவதாக இந்த பிள்ளையார், அது நீங்க சொன்னது போல அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. அதனால அதையே அவங்கள வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏதோ தெரியாதனமா அதை செஞ்சுட்டாங்கன்னு நாம எடுத்துக்கொள்ள அதை நான் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவதாக இப்ப நம்ம இந்த அசோக் நகர் பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவம், நானும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகின்றேன். அதுல கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள் படிக்கின்றார்கள். இது ரெண்டுத்தையும் வித்தியாசமாக பார்க்கணும். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா வருஷம் நிறைய பேர் நான் பேசுறேன் எல்லாம் நமக்கு எல்லாம் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க.
அவங்க எல்லாரையும் நம்ம எடுத்துக்கிறது எல்லாம் கிடையாது. நமக்கு ரொம்ப தெளிஞ்சவர்கள், அவங்களுடைய பேக்ரவுண்டா புரிந்து கொண்டு அவங்க அது போன்றவர்களை தான் நம்ம கூப்பிடுறோம். அதே சமயத்துல ஆன்மீகமான விஷயமே எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல. உதாரணமாக திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இவர்கள் எல்லாம் போட்டிகள்லாம் நடத்தி மாரடி மாசத்துல பரிசுகள் வழங்குகிறோம், தங்க காசுகள் வழங்குகின்றோம். அதே போல பகவத்கீதை போட்டி அப்படி எல்லாம் நடத்துறோம். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அது அவங்க யார் வராங்களோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் நாம் பார்க்கணும். ரெண்டாவதாக இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு இந்த குழந்தைகளை பத்தி நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் சார். அந்த குழந்தைகள் அப்படியே நாம சொல்றதுதான் வேத வாக்கியம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படி நாம வாழ்க்கையில முன்னுக்கு வருவது, எப்படி எல்லாம் எவ்வளவோ கடுமையான நிலையிலும் கூட பற்றியவர்கள்லாம் எப்படி நம்ம தூக்கி வைக்கணும்னு முயற்சி செய்கின்றார்கள். சாதாரண நிலைமையில இருந்தவர்கள்லாம் எப்படி மிக உயர்ந்த நிலையில் வந்து விட்டார்கள். இப்படிங்கிற பல விஷயங்களை உதாரணங்களோடு எடுத்து சொன்னா அது மாணவர்கள் மத்தியில ரொம்ப நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மாறாக நீங்க பாட்டு இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டுன்றீங்களா, அங்க ஒரு ஏழை மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கக்கூடிய பள்ளி தான் அது. அதுல நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கன்னா போன ஜென்மம் செஞ்ச பாவ புண்ணியத்தினுடைய பலனை தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு உடல்ல ஒரு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கின்றது அப்படின்னா நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்தினால தான் இப்ப இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் பேசுவதுங்கிறது விபரீதமாக இருக்கின்றது. இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சே கிடையாது. இது வந்து விபரீதமான ஒரு ஸ்பீச். அந்த ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் அதுலன்னா கூட நான் குறை காண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் மிக தவறானது. எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதே மாதிரி ஒரு இதை வந்து முதல்ல யார் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார் என்றால் ஒரு கண் பார்வையற்ற ஒரு ஒரு ஆசிரியர். அவர் வந்து இது இந்த மாதிரி பாவ புண்ணியம், மறுபிறவி இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது இங்க அப்படின்னு சொன்ன நான் அப்படிதான் பேசுவேன். ஆன்மீகத்தை பத்தி பேசுவதற்கு கடைசி நீ யாரெல்லாம் கேட்கறதுன்னு who is he to talk about all this? இது எப்படி ஏற்க முடியும்? அதெல்லாம் ஏற்கவே முடியாது சார். அது இன்ஃபேக்ட் நீங்க அப்ப அவரை வந்து குறை சொல்றதாக அப்ப அவருடைய குறைபாடு காரணம் அவர் முன் செய்த பாவங்களுடைய பலனா அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காரு. அதே போல ஏழ்மையான நிலைமையில குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா போன ஜென்மம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அது அவர்கள் செஞ்சிருக்கலாம் அல்லது அவர்கள் பெற்றோர்கள் செஞ்சிருக்கலாம் இப்படின்லாம் பேசுவதால் எது எப்படி அந்த குழந்தைகள் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும்ங்கிறது எவ்வளவு நிறைய பேர் பேசுறாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இல்ல ஒரு திருக்குறள் நான் பேசுறேன், நம்முடைய வாழ்வில் முறைதான் அது. போன ஜென்மம்ங்கிறதுலாம் திருக்குறள் இருக்கிறது நான் பேசுறேன். அதெல்லாம் யார் சார் எல்லாருக்கும் தெரியும் சார். போன ஜென்மம் இந்த ஜென்மம் அதெல்லாம் பத்தி எல்லாம் நானும் நிறையவே பேசுவேன். நிறைய ஆர்டிகல்ஸ் நான் அதை பத்தி எழுதிருக்கேன். அதெல்லாம் பேசுவதற்கு தளம் வேறு. மோட்டிவேஷன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு எப்படி முன்னுக்கு வரணும். அந்த ஸ்கூல் ஹெட் மிஸ்டர்ஸ் கேக்குறாங்க, நீங்க என்ன பேச போறீங்கன்னா நான் என்னோட பேசுவேன், பட் நீங்க எப்படி எதிர்பார்க்கணும் அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைங்க அவங்க வயசுக்கு தகுந்தாப்புல தகுந்த முறையில அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இவர் பாட்டுக்கு அந்த மேடையில மைக் கிடைச்சுன்னு சொல்லிட்டு என்னதையா ஒண்ணு பேசினா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அதே மாதிரி ஒரு ஹவு கேன் யூ ஹர்ட் அ பர்சன்? ஒரு டீச்சரை போய் ஹர்ட் பண்ற மாதிரியும் ஒரு ஏழ்மையான குழந்தைகள் எல்லாம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவது எப்படி நியாயமானது? ஏன் I have also invited so many people for motivation speeches. ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு அற்புதமான ஸ்பீச்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் அதனால இன்ஸ்பயர் ஆன மாணவர்கள் ஏராளம். அதை விட்டுட்டு நீங்க பாட்டு ஒரு இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்கு வேற தளம் சார். இது ஸ்கூல்ல பேசக்கூடாது. நான் தான் சொன்னேன், திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சின்னா அதுக்கெல்லாம் போட்டி நடத்துறோம், தங்க காசுகள் எல்லாம் கொடுக்குறோம். அதே போல பகவத்கீதை போட்டி நடக்கிறோம். இது மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள், அதுல ஆன்மீக திரட்டுன்னு சொல்லிட்டு சில பாடல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாடினாங்க, பரிசுகள்லாம் கொடுக்குறோம். இது வேறு தளம். ஆனால் மோட்டிவேஷன் ஸ்பீச்னு வரும்போதுதான் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லி எப்படி அவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வருவது எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லாம நீங்க முற்பிறவியில செஞ்ச பாவத்தினால நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா what the hell he is thinking. And moreover அவருடைய பேக்ரவுண்ட நான் சிலதெல்லாம் பார்த்தேன். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவெல்லாம் பார்த்தா மாணிக்க வாசகர்லாம் பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாரு சார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டுமேன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை இப்படி கொண்டாயின்னு அவர் பாட அந்த மாணிக்க வாசகர் பாட தில்லை நடராஜ பெருமானே தன்னுடைய கையாலேயே எழுதி அந்த திருவாசகத்தை எழுதி திருக்கோவையாரை எழுதி கை சாத்தி விட்டான் அப்படிங்கிறது தெரியும்.
பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுகன்னு அந்த இறைவனை கேட்டுக்கொண்டதற்காக அந்த 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 பாடலுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. அந்த திருவாசகத்துக்கு ஈக்குவலா ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து பெண் காமத்துல அரைஞ்சார் அப்படின்னு பேசுவது என்பது எவ்வளவு மோசமான பேச்சா இருக்கின்றது. அப்புறம் ஏதோ விஷயங்களை விற்கிறேன், லிங்கத்தை விற்கிறேன், அப்புறம் வந்து ருத்ராட்சத்தை விற்கிறேன், அப்புறம் இன்னும் கண்காலி மாலைகளை விற்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிற ஆடு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து குழந்தைகளை மனசை புண்படுத்துவது, அதே போல அவங்கள வந்து குழப்பி விடுறது, அது ஒரு ஆசிரியரை புண்படுத்துவது. அண்ட் மோரோவர் அந்த ஆசிரியர் இப்படி கேட்கிறாருன்னு சொன்ன ஒரே ஒரு செகண்ட் சார், அந்த ஆசிரியர் ஒரே ஒரு விஷயம், இந்த ஆசிரியர் இப்படிலாம் பேசினா நீ என்ன அறிவாளியா, உங்க சிஇஓக்கு விட நீ அறிவாளியான்னு கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? அவருக்கு எப்படி சிஇஓ எல்லாம் ஆறாங்கன்னு அவருக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஒரு ஆசிரியர் அதற்கு பிறகு டியூ ஆகின்றார், டியூங்கிற சிஇஓ ஆகின்றார், இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. அதனால ஒரு ஆசிரியர் சிஇஓ ஆயிட்டாருன்னா அப்ப ரொம்ப கெட்டிக்காரர், வாத்தியார் இருக்கும்போது முட்டா பையன் அர்த்தமா என்ன? எவ்வளவு கடுமையான பேச்செல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் கடுமையாக நம்ம கண்டனத்துக்குரியது. நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் எடுத்த முடிவு என்பது சரி. அதே நேரத்துல எனக்கு அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்க தெரியாதனமா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல அது பண்ணி ஆன்மீக பேச்செல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சபகட்டு பேசுறாங்க பாருங்க, அது வந்து நான் ஏற்க இயலாது. அது வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸினுடைய குற்றமாக இருந்தாலும் கூட அந்த இது மாதிரி நடந்தது சாரி எங்க நான் இப்படி எல்லாம் பேசுவார் என்று எதிர்பார்க்கல, ஆன்மீகமான பேச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவது என்பது ஐ திங்க் தேர் இஸ் a confusion in her. அதனால ஐ திங்க் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது தவறு என்று நான் முன்னாடி பேசினேன். இப்ப வந்து அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணு சரிதான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், இப்போ மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு வரும்போது சொல்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி போன ஜென்மம் இந்த ஜென்மம் பாவ புண்ணியங்கள் பற்றி பேசுறது எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு அப்படின்னு ராமசுப்ரமணியன் சொல்றாரு. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதுல வந்துங்க, அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு பாருங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து கமிட்டி நாட் ஒன்லி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதுல ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்காங்க, முதன்மை கல்வி அலுவலர் சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் இருக்க, சிஇஓ இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பள்ளி ஆண்டு விழாவிலோ அல்லது ஒரு விழாக்கள் ஆண்டுக்கு ஒரு விழா எடுக்கும்போது அந்த விழாவில் பேச ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து எல்லா பள்ளிகளிலும் எல்லா மதம் சார்ந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லயும் இது நடத்துறது வழக்கம். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேரே மகாவிஷ்ணு. சரி, அவர் மகாவிஷ்ணு என்கிற பெயர் தாங்கியவர். அவர் இந்து மத அடையாளத்தை உடையவராகத்தான் இருக்க முடியும். அவர் இப்படித்தான் அவர் வந்தா என்ன பேசுவாருங்கிறது ஓரளவுக்கு இவங்களால யூகிச்சிருக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் அவருடைய பேச்சை கேட்ட வரையில் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, எந்த இடத்திலையும் அவர் மதம் சார்ந்து பேசல. என்ன பேசினார்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாவங்களை செய்கிறவர்கள் எதிர்காலத்துல நீங்க வந்து அடுத்த தலைமுறையில நீங்க வந்து ஒரு பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்கிறவங்களாக பிறந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுதான், வேற ஒண்ணு. அடுத்த ஜென்மத்துல அதான் சார், அது ஒண்ணு மறுபிறவி. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மதங்களுமே அறநெறியத்தான் போதிக்கு. நான் வந்து என்ன நினைக்கிறேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், வள்ளுவர் சொன்னாரு. அது வாழ வேண்டிய முறைப்படி வாழ வேண்டும், வாழ்ந்தால் அவன் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்படுவான், வைக்கப்படுவான்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அப்போ நான் என்ன சொன்னா, நீ வந்து தப்பு பண்ணாத, வாழ வேண்டிய நெறிமுறைப்படி வாழ் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னதாக நீங்க எடுத்துக்கிடுங்க. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அது நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா கடவுளாலேயே முடியாது கூட, நீ வந்து உடலை வருத்தி உழைக்கிற உழைப்பு, அதுல கவனம் செலுத்தி நீ பாடுபட்டா அது முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ உடலை வருத்தி ஈடுபடக்கூடிய அந்த ஈடுபாட்டிற்கான பலனை கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால நீங்க இத உடனே வந்து இத ஒரு மதமா நீங்க சித்தரிக்காதீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆண்டவன் இயேசுநாதரை கூட சிலுவையில அறையும் போது செய்தி நிறைய முன்னாடி பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்களுடைய வரலாறு பேசலாம், எவ்வளவு விஷயங்கள் பேசலாம். ஒரு விஷயம், ஜென்மத்துல நீங்க பாவம் பண்ணீங்கன்னா, போன ஜென்மத்துல பாவம் பண்ணீங்கன்னா இந்த ஜென்மத்துல நீங்க வந்து பார்வையற்றவர்களாகவோ உடல் அப்படிங்கிறது ஏற்புடையதா? நீங்க நான் ஒன்னே ஒன்று கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது ஆண்டவன் இயேசுநாதரை கொல்கத்தா மலையில சிலுவையில அறையும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
எலோமி எலோமி லாவா சமஸ்கானின்னு சொன்னாரு. தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், இன்னது செய்கின்றோம் என்று அறியாமல் செய்கிற இவர்களின் பிழையை பொறுத்தரணும்னு சொல்லி சொன்னாரு. அது போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நபிகள் நாயகம், அந்த இறை தூதனாக இஸ்லாமியர்கள் கருதக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய இதுல நாம அந்த இஸ்லாம் மார்க்கத்துல இன்சா அல்லாஹ் அப்படி என்கிறோம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது இன்சா அல்லாஹ் அப்படிம்பாங்க. அதாவது இறைவன் விரும்பினால், இறைவன் நாடினால் அப்படிம்பாங்க. இதனால அவரவர் மத வழிபாட்டு முறைகளை யாரும் குறுக்கிடல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசுறதுல எந்த விஷயத்திலையும் யாரையும் புண்படுத்தணுங்கிற நோக்கத்துல அவர் பேசல. ஒண்ணே ஒண்ணு, என்ன விஷயம்னு கேட்டா, அந்த ஆசிரியரோட ஒரு முரண்பா. ஆசிரியர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் அந்த ஆசிரியரே கூட மறுநாள் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு, அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்து நிறைவா சுமூகமா முடிஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு அந்த தலைமை ஆசிரியரிடத்திலேயோ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குல்ல, பள்ளி மேலாண்மை குழு இருக்கு பாருங்க, இவங்க கிட்ட அவருடைய கோரிக்கைகளை வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவ்வளவு பெரிய மாணவர்கள் இருக்கிற இடத்துல அவர் முற்பிறவியில் செய்த பலன் இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம், இந்த பிறவியில் செய்யற பாவங்களை அடுத்த பிறவியில் அனுபவிப்போம்னு சொன்னது அவரையே சொன்ன மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு அந்த பேச்சாளர் மகாவிஷ்ணுங்கிற பேச்சாளர், அதாவது போன ஜென்மத்துல நீங்க பாவம் பண்ணீங்கன்னா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கண் பார்வையற்றவர்களாகவோ ஊனமுற்றவர்களாகவோ இல்ல எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் பிறப்பீங்க அப்படின்ற போது அங்க ஒரு மாற்றத்தினால ஆசிரியர் இருக்காரு, அவருக்கு அது வலிக்காதா? இது ஒரு அடிப்படை புரிதல். நான் ஒன்னே ஒண்ணு கேளுங்க, மாற்றுத்திறனாளி ஆசிரியருங்கிறத அவருக்கு தெரியாது. நீங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அந்த ஆசிரியர் சொல்லிட்டார, குறைபட்டுக்கிட்டார தவிர சரி தெரியாது. அதுக்கு பிறகு அந்த ஒரு பேசுறாரு இல்ல, அதை இடைமறித்து பேசுறாரு, அப்ப தெரியும்ல, அப்பயாவது மன்னிப்பு கேட்டிருக்கணும் இல்லையா? நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்க, அறிவாளியான்னு கேக்குறாரு சார். என்னது அறிவாளியான்னு கேக்குறாரு? நீங்க என்ன முட்டா இல்ல ராமசுப்ரமணியம் சார், என்ன முட்டாள்னு ஒருத்தர் சொல்லும் போது நீ அறிவாளியான்னு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு சார். முட்டாள்னு சொல்ல சார், அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க சார் அவர் சார் செல்வன் சார் அந்த ஆசிரியருக்கு கண் பார்வை ஏன் இல்லைங்கிறதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும். எதுக்காக கண் பார்வை இல்லைங்கிறதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும். போன ஜென்மத்துல பாவம் பண்ணாரு, அதுக்காக தான் இல்லைங்கிறதுக்கு என்ன ரிப்போர்ட் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? இது மாணவர்கள் மத்தியில சொல்லலாமா, பேசலாமா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். கண் பார்வை இல்லைனாலும் கூட அவர் தன்னுடைய சுய முயற்சியால படிச்சு ஒரு ஆசிரியர் இருக்காரு சார். அவர் அறிவாளி தான், அவரு அறிவாளி தான், பெரிய ஆளு தான். கொஞ்சம் தயவு பண்ணி ராமசுப்ரமணியம் சார் கொஞ்சம் தயவு பண்ணி என்ன அனுமதிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களெல்லாம் ரொம்ப மதிக்கிறவன், அதனால கேளுங்க. அதாவது இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உடலால் பலகீனமாகி இருக்கிற அந்த சகோதரரை, ஆசிரியர் சகோதரரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசிய பேச்சாக நீங்க எடுக்காதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திரு மகாவிஷ்ணு அவர்கள் அத்துமீறி அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள மாணவர்களை திரட்டி பேசல. ஒண்ணு. ரெண்டாவது, அவரே அந்த மாணவர்கள் மத்தியில, நீங்க ஒரே ஒரு விஷயம், சும்மா 1வது வகுப்பு 2வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள், ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிற, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் மத்தியில பேசும்பொழுது அந்த மாணவர்கள் எல்லோருமே அவரை கரகோஷத்தோடு வரவேற்கிறார்கள். இதுல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆசிரியர்களையோ அந்த மாணவர்களையோ பள்ளி நிர்வாகத்தையோ கூட குறை சொல்லல. இது அரசினுடைய தடுமாற்றம் தான் காரணம். இதுவரைக்கும் நீங்க ஒரே ஒரு இது சர்ச்சை ஆன உடனே அவர் மேல நடவடிக்கை எடுப்பேன், இவர் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி இந்த தலைமை ஆசிரியரை மாத்தி, நான் ஒன்னே ஒண்ணு கேளுங்க சார், தலைமை ஆசிரியர் சைதாப்பேட்டை, அசோக் நகர், இந்த 2 பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை நீங்க பணியிட மாற்றம் செய்வதால் ஆசிரியர்களுடைய கற்பிக்கிற திறன் அல்லது மன உறுதி குலைஞ்சு போயிடும் சார். சரி, ஓகே, பேசுவோம் சார். இல்ல சார், நீங்க கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது இந்த ஆசிரியர்களை உடனே பணி நீக்கம் செய்து யார் மேலேயாவது பழிய போட்டுட்டு அரசாங்கம் தப்பிக்க கூடாது சார். இந்த அரசாங்கம், நான் ஒண்ணு மட்டும் அனுமதிங்க. நீங்க அரசாங்கம் நடத்துற முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறீங்க, நாளைக்கு அம்மன் மாநாடு நடத்துறேன்னு சொல்றீங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த அரசாங்கத்தினுடைய கீழ் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் என்ன நினைக்காங்க, நாம இப்படி நடத்துறா தப்பு இல்லைன்னு நினைக்காங்க.
அப்ப சரி, அரசினுடைய ஓகே, தவறே ஓகே, தவிர ஓகே. அதாவது ஆசிரியர்கள் தவறு கல்வியில் கிடையாது. அரசியல் கூடாது என்று எல்லா கட்சியும் சொல்லுது, கல்வியில் காவி வேண்டும் என்று பாஜக சொல்லுகிறது. சரி, 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 நம்ம இல்ல பேசுவோம். சார், நம்ம நீங்க பேசுவோம் சார், நீங்க பேசுவோம் சார், போகாத கோயில் இருக்கா சார்? பேசுவோம். நீங்க எந்த கோயிலுக்கு போகல? திமுக சார்ந்தவரை யாராவது கோயிலுக்கு போகாம இருக்கீங்களா? கோயில்ல போய் விழுந்து விழுந்து கும்பிடுறீங்க. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. சரி, என்ன வருது வேற? செல்வம் சார், நம்ம பெரியார் என்ன பேசுவோம், சொன்னாரு? பேசுவோம் அண்ணா சார், என்ன சொன்னாரு? பேசுவோம். வில்சன் சார், இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. ஒரு தலைமை ஆசிரியர் இடமாற்றங்கிறது சரியா, யாரோ பண்ண தவறுக்கு தலைமை ஆசிரியர் பலிகடாகலாமா அப்படிங்கிற மாதிரி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த சம்பவம், அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தில் தெளிவாக இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 28 கிளீனாக சொல்லுது, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஹோல்லி மெயின்டைன்டு பை ஸ்டேட் ஃபண்ட்ஸ். அரசு நிதியிலிருந்து முழுமையாக பராமரிக்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் எந்த விதமான மத போதனையும் வழங்கப்படக்கூடாது. நான் வீடியோல கேக்குறாரு, சட்டம் இருக்கா, அரசியல் சட்டம் இருக்கா, சொல்லுதா? அவர் எந்த அளவுக்கு அறிவாளின்னு தெரியுது. அரசியல் சாசன சட்டத்துல நான் மதமே பேசலங்கிறாரு, நான் மதமே பேசல அப்படிங்கிறாரு. அதான் மத போதனையே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அங்க சொல்லி இருக்குது. இப்போ அவரே சொன்னாரு, அவர் ஒரு மத போதகர் தான், இந்து மத போதகர் அப்படின்றது அவரே சொன்னார். அவர் இப்போ எப்படின்னா எல்லார் மேலேயும் தவறு இருக்கிறது அப்படின்னு. அரசு மேல தவறு இருக்கிறதா? நிச்சயமாக அரசு மேல தவறு இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் தான் 28ஆம் தேதி நடந்துச்சு அந்த அசோக் நகர் பள்ளியில். அந்த பள்ளியில் அந்த மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கிற காமாட்சி என்ற பெண்மணி அவர்கள் தான் தன்னம்பிக்கை பேச்சை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் கூப்பிட்டு வரேன், நல்லா பேசுவார், மகாவிஷ்ணு பேசுவார் அப்படின்னு தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இந்த மகாவிஷ்ணுன்ற நபர் என்ன பேச்சாளர்ன்றது அது நிறைய இடத்துல அவர் பேசியிருக்காரு. அவர் ஒரு பரம்பொருள் அறக்கட்டளையும் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு, வெளிநாடுகள்லாம் கூட போறாரு. அப்போ அவரை பற்றிய பேச்சை தலைமை ஆசிரியர் கொஞ்சமாவது பார்த்துருக்கணும். இவர் எப்பேற்பட்ட பேச்சாளர், என்ன மாதிரி பேச்சாளர் அப்படின்றது தலைமை ஆசிரியர் கண்டிப்பாக அதை கண்காணிச்சிருக்கணும். சரி, அது இல்லாமல் இவர் இந்த அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு, சிஇஓட நீங்கள் அறிவாளியா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையில் சிஇஓட இவர் அறிவாளி தான், இந்த மாற்றுத்திறனாளி. சிஇஓ தான் அறிவாளி கிடையாது. ஏன்னா சிஇஓ எந்திரத்தனமாக கையெழுத்து போடுறாருன்னா இந்த தன்னம்பிக்கை பேச்சுக்கு அது யார் பேச்சாளர்ன்றதை பற்றி அவர் விசாரிச்சாரா? அட்லீஸ்ட் வெப்சைட்டில் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே தெரியும் இவர் என்ன மாதிரி பேச்சாளர்னு. இப்போ மாணிக்க வாசகரை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட பேச்சாளர் தவறு இருக்கு. ஆமா, மதத்துக்கு மேல ஆன்மீகத்துக்கு மேல இவர் எந்த அளவுக்குன்னா ஒரு சித்தர்களை தாண்டி நானே கடவுள்ன்ற நிலைமையில நின்று பேசுற ஒரு பேச்சாளர் அவர். நம்ம பார்த்த வரைக்கும் அப்படிதான் தெரியுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சாளரை தன்னம்பிக்கை பேச்சாளராக கூப்பிட்டு பேச வைக்கலாமா? அது மிகப்பெரிய தவறு இல்லையா அந்த நிர்வாகத்திற்கு? அப்ப அந்த நிர்வாகத்தின் மேல இது சாதாரண நீங்க துறை ரீதியாக நடவடிக்கை இல்லை, கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா நீங்க மாணவர்களை தவறான வழியில நடத்துறீங்க அப்படின்றது. சரி, இன்னொரு பக்கம் அந்த பேச்சாளர் ஒரு அனுபவம் மிக்க பேச்சாளர். அவர் ஏற்கனவே நிறைய பேசுறாரு, அனுபவம் இருக்கிறது, வயது கம்மியா இருந்தாலும் அனுபவம் இருக்குது. ஒரு பள்ளியில மாணவர்கள் மத்தியில போய் பேசுறோம். அந்த மாணவர்கள் பச்சை இளம் மாணவர்கள், அவர்களுக்கு அரசியல் கூட தெரியாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த 18 வயசுக்கு மேலதான் அவங்க ஓட்டு போடுற நம்ம அனுமதியா கொடுத்துருக்குறோம். அந்த பள்ளி மாணவருக்கு ஓட்டு போடுற அனுமதி கூட நம்ம கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அந்த மாணவர் மத்தியில தன்னம்பிக்கை பேச்சுனா என்ன? இவரு ஒரு பேச்சாளர், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். அப்போ மாணவர்கள் மத்தியில மாணவிகள் மத்தியில தான் என்ன பேசணும் அப்படின்றது இவருக்காக தெரிஞ்சிருக்கணும். இவர் என்ன செய்யறாருன்னா அது இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது சொல்றாரு, நான் என்ன பேசணும் அப்படின்னு தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. அவங்க நீங்க மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி பேசணும், அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். என்ன பேச சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரி அப்படின்றாரு, பயமுறுத்துறாரு. என்ன பேச சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரிலாம் பேசிடுவேன். சொல்லும் போதே அவங்க நிறுத்திருக்கணும், ஆஹா இது நமக்குரிய பேச்சார கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்குள்ள பேச்சார கிடையாதுன்னு நிறுத்திருக்கணும். அதையும் நிறுத்தல அவங்க. அப்போ அவரை பற்றிய பேச்சும் அவங்க தெரிஞ்சுக்கல, இவர் என்ன பேசுவார்ன்றதும் பார்க்கல, அது நடந்தது. அப்போ அவர் ஆன்மீக பேச்சு பேசுறாரா? அவர் பேச்சை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது அவருடைய பேச்சு, அவருடைய நம்பிக்கை. அவர் பேச வேண்டிய இடத்துல அதை பேசலாம், அது தவறு கிடையாது. அந்த நம்பிக்கை உரிய மறுபிறவி நம்பிக்கை உரியவங்க மத்தியில அவர் பேசலாம், அது தவறு கிடையாது. இங்க அதை அவரை பேச வச்சுட்டாங்க. இந்த மக்கள் மத்தியில, இந்த மாணவர்கள் மத்தியில அவர் பேசுனது தவறு. அது ஒண்ணு. இன்னொன்னா அவர் மேல இருக்கிற பெரிய குற்றம் என்னன்னா,
மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் தவறுக்குறைவாக பேசினது. அதே மாதிரி அந்த ஆசிரியர் கேள்வி கேட்ட உடனே எடுத்த உடனே அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு, உன் பேர் என்ன? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உன் பேர் என்னன்னு எதற்கு கேட்கிறாரு? அதே குறுக்கிட்டே தப்பு சார். இல்ல சார், ஆசிரியர் குறுக்கிட்டு அது இல்ல. உன் பேர் என்னன்னு கேக்குறதா? உன் பேர் என்னன்னு கேக்குறது என்ன எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம். உன் பேர் என்னன்னு கேக்குறது எவ்வளவு சார், அது தப்பா இருக்கட்டும் சார். உன் பேர் என்னன்னு கேக்குறது அப்ப மத போதகர் வந்து ஞானம் உள்ளவரா? மத போதகர் ஞானம் உள்ளவரா? மத போதகர் ஞானம் உள்ளவரா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நான் கண்ணடக்கம் எல்லாமே மேலாளர் சொல்றவரு. அந்த முதல்ல அதை சொல்லுங்க. எது குறுக்கிடுறது தவறுங்கிறார். குறுக்கிடுறது தவறு. இப்ப நீங்க குறுக்கிடுறது தவறு இல்லையா? இப்ப நீங்க குறுக்கிடுறது தவறு இல்லையா? இப்ப நீங்க குறுக்கிடுறது தவறு இல்லையா? உங்களை கீழ்த்தரமா பேச முடியுமா? அததான் கேக்குறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. எடுத்த உடனே கேட்டுட்டு என்ன சொல்றாரு அடுத்தது, பாவ புண்ணியம் மறுபிறவு பற்றி பொண்டாட்டி புருஷன் பேசுவாங்களான்றார். எங்க மாணவர் மாணவி மத்தியில வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேசுறாரு. பொண்டாட்டி புருஷங்க சொல்லுவாங்களா இந்த விஷயத்த? நான் தான் சொல்லணும்ன்றார். அப்ப இது வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பரம்பொருள் அறக்கட்டளை மகாவிஷ்ணுன்ற போதே நீங்க சுதாரிக்க வேண்டாவா அப்படிங்கிறாங்க. ஐயா ஒரு செகண்ட், அவங்க வந்து ஸ்கூல் நடத்துறதுக்கு பதில் சொல்லிட்டு நமக்கு இந்த பிரச்சனையில அநேகமாக எல்லா கட்சிகளையுமே ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது தவறு என்ற நிலைப்பாடு, அதுல மாற்று கருத்து இல்லை. செல்வம் வந்து பாஜக நிலைப்பாடைத்தான் சொல்கிறாரு என்பது எனக்கு தெளிவில்லை. அது இருக்கட்டும். ஆனால் இதை போன்ற ஒரு தவறுகள் நிகழக்கூடாது என்பதில் எல்லோரும் ஒத்த கருத்தில் இருக்கிறோம். அதற்கு அரசு ஒரே ஒரு மாறுபாடு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் இது அரசு திட்டமிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அப்படி இருந்தால் நடவடிக்கை தீவிரமாக பாய வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்ப 22 தான் இந்த பெற்றோர் மாணவர் கழகம் இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதிலே சில புல்லுருவிகள் உள்ளே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதுல இனிமேல் அத்தகைய முயற்சிகள் நடவாத வண்ணம் அரசு எச்சரிக்கையாக இருக்கணும். பள்ளித்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் எச்சரிக்கை இருக்கணும். அதனால்தான் முதல் சுற்றிலேயே சொன்னேன், இது ஒரு எச்சரிக்கை மணி. அந்த எச்சரிக்கை மணி கேட்டு அதற்கு ஆதரவாக இனிமேல் எதிர்காலத்தில் இதை போன்ற நிகழ்வு நடக்காமல் பாதுகாத்து இது மாதிரியான ஒரு தீய சக்திகள் வளருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சரிங்க ராமசுப்ரமணியன் சார், ஒரே சென்டென்ஸ் தான். எதற்காக மினிஸ்டரோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ராம ரவிக்குமார் அவர் இப்ப நவ் ஹி ஹஸ் பிகம் a public figure. அவரோட 10 பேர் 20 பேர் 100 பேர்னு போட்டோ எடுத்துட்டு அவர் எல்லாரையும் தெரியுமா? டெஃபினட்டா தெரியாது. யாரோ வந்து எடுக்கிறாங்க, ஆசையோட எடுத்துக்கிறாங்கன்னா அதை காரணமா காமிச்சு மினிஸ்டரோட போய் பாருன்னா ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு பெட்டிஷன். அதாவது வள்ளலாருடைய பாடல்களை நீங்க திருவருட்பா பாடல்களை பள்ளிக்கூட பாடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் கேட்டு, ஐயா இதெல்லாம் நான் கொடுக்குறேன், இந்த மகஜரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டாருன்னா அதை ஒரு காரணமா காமிச்சு அவருக்கும் மினிஸ்டரோட தொடர்பு உண்டு, மாசுமணித்தோட தொடர்பு உண்டு, திரு சேகர் பாபுவோட தொடர்பு உண்டு எல்லாம் பேசுவது என்பது எப்படி சார் நியாயமா இருக்க முடியும்? அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணினாரு. இல்ல அதையும் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முழிச்சு போட கூடாது. அதனால மினிஸ்டருக்கு இதுல சம்பந்தம் கிடையாது. மாறாக இந்த பிரச்சனை வந்த பிறகு உடனே ஆக்ஷன் எடுத்தார் இல்லையா, அந்த ஆக்ஷனை நம்ம வரவேற்கணும். நான் அதை பாராட்டுறேன் சார். ராமசுப்ரமணியன் சார், நான் வந்து அரசு எடுத்த நடவடிக்கை நான் பாராட்டுறேன். சொல்லலையே. அதே தருணத்துல முக்கியமானவங்களோட எடுக்கக்கூடிய அந்த போட்டோ அவங்களுக்கான முதலீடா இருக்கு. அந்த வருத்தத்தை தான் நான் சொல்றேன். உங்களோட பல பேர் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு முதலீடு அவங்க யூஸ் பண்ணாங்க, என்ன சார் செய்ய முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் வந்து இந்த விஷயத்துல கேக்குறது என்னன்னா சார், எல்லாரும் இத பாருங்க, எல்லாரும் இப்ப என்ன கையில ஒரு மொபைல் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாரோடைய போட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு விபரீதமான ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால மினிஸ்டரோட போட்டோ எடுத்துட்டாங்க அப்படிங்கறத ஒரு குற்றமாக சொல்லவே முடியாது. அதை நீங்க புரிஞ்சு. ஏன்னா இப்ப நவ் யூ ஆர் ஆல்சோ a public figure. உங்களோட எவ்வளவு பேர் போட்டோ எடுத்தாங்க, அப்ப அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆகவே எல்லாத்துக்கும் குறை சொல்லக்கூடாது சார். மிஸ்டர் ரவிக்குமார். சரி, ஓகே. செல்வம் சார் சொல்லுங்க. செல்வம் சார், அதாவது இப்போ அவரு மிஸ்டர் மகாவிஷ்ணு வந்து என்ன, அதாவது அவர் பேசுறது பேசல வைக்கல இதுக்கெல்லாம் நம்ம அவர் யாரு
அவர் எங்க இருக்காரு, யாரு, அவருடைய பின்புலம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே நேரத்துல இது இந்து மதத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலா இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, எக்கோ அடிக்க விடாதீங்க. அதாவது அதாவது செல்வண்ணே, என்ன சார் இது? செல்வண்ணே, ஒரே ஒரு குறுக்கீடு. இந்து மதத்தின் மீதான தாக்குதல் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல நீங்க வந்து அவனை ஆதரிக்காதீங்க. தவறான நபர்களுக்கு பாம்புக்கு பால் வார்க்காதீங்க. அவன் ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு ஆன்மீக வழிகாட்டி ஒரு புதிய அவதாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். பிஜேபி பெருமக்கள் எல்லாம் ஆதரிக்கிறது தப்பு. நான் தப்புன்னு பதிவு செய்யணுங்க. அதே நேரத்தில் இந்த பள்ளி கல்வித்துறை 2022 தருமபுரி மாவட்டத்துல பெடரஹள்ளின்னு ஒரு ஊர்ல ஒரு சகோதரி தமிழ்ச்செல்வின்னு ஒரு ஆசிரியை, அவங்க வந்து கொடியேற்ற மாட்டோம்ட்டாங்க. கிறிஸ்தவ மத நம்பிக்கை உள்ளவங்க, நாங்க தேசிய கொடி வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்கம்? என்ன முடிக்க விடுங்க. அதாவது நான் முடிக்க போறேன். அதாவது தயவு செய்து இதை பெரிய அளவுல வந்து யாரையா ஒருத்தர் குற்றஞ்சாட்டி தப்பிக்க அரசாங்கம் மடைமாற்றம் செய்து தவறுகளிலிருந்து அரசு தப்பித்துக் கொள்வதை விட அந்த ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய மன உறுதியை குலைத்து அவருடைய கல்வி கற்பிக்கிற திறனை பலகீனப்படுத்துவதை விட இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக உருவாக்குங்க. ஆசிரியர் பணியிட மாற்றத்தை நீங்க தயவு செய்து ஆசிரியர் பணியிட மாற்றத்தை ரத்து செய்யுங்க. அதே போலவே அந்த மகாவிஷ்ணுங்கிறவரை நீங்க தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அவர் ஸ்கூலுக்குள்ள அத்துமீறி அவர் யாரும் வரல. அவர் வரல. அரசு பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் பேசுவது தப்பு. அதே போல அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்ட்ட போய் அண்ணன் பொன்முடி சொல்றாரு, உதயநிதி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் பைக் கொடுப்பாருன்னு அரசியல் பேசினார். அதுவும் தப்பு. ஆன்மீகம் பேசினாலும் தப்பு, அரசியல் பேசினாலும் தப்பு. சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.